ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் தண்ணியை சூடு பண்ண வச்சுருங்க. இதில் 2 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். மேலே பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலர் மாறணும். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 கிராம்பு, 1 ஏலக்காய், பட்டை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்புக்காக 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவியை ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.